கே கதிர்செல்வி. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் தாலுக்குல உள்ள வாழக்குள்ளைங்கிற கிராமம் தான் என்னோட சொந்த ஊரு. நான் இப்ப டிக்ளேர் பண்ண குரூப் 1 எக்ஸாம்ஸ் 2025 ரிசல்ட்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன். இப்ப இதோட ப்ரிப்பரேஷன் நான் எப்படி கொண்டு போனேன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சேன். அதுக்கப்புறம் அது ஒரு லாங் டேர்ம் ப்ரொசீஜர் நான் நினைச்சதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா நிறைய டெஸ்ட் எடுக்கிறது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய என்னோட இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ்லயும் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன், இன்டர்வியூலயும் ஃபர்ஸ்ட் லேப் வாங்கினேன். ஸோ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி வந்து மற்றவங்களும் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பிளஸ் டெடிகேஷன் தான். கன்சிஸ்டன்சி தான் கீ டு சக்சஸ். கன்சிஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த டைம் நம்மளுக்கு வரலையே, போன குரூப் 2 நான் எழுதியிருந்தேன், அதுல வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. அதுல என்னால கிளியர் பண்ண முடியலையேன்னு நினைச்சு நான் வந்து குவிட் பண்ணியிருந்தேன்னா இப்ப இன்னைக்கு என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க முடியாது. சோ எல்லாருமே வந்து இந்த டைம் நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காம அடுத்த டைம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயிலியரை நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்.